எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு நான் இப்போ தான் புதுசாக படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை, நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன், என்னால் நிறைவாக இந்த எக்ஸாமை அணுக முடியல அப்படின்றவங்களுக்கும் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை, நான் நல்ல மார்க் எடுத்திருக்கேன், 1 மார்க் 2 மார்க்கில் தான் கட் ஆஃப் போச்சு அப்படின்றவங்களுக்கு இது என்னன்னா அவங்க இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படின்றத போடலாம். இது வந்து 1 இயர் கோர்ஸ், சரிங்களா? ஸோ ஆரம்பிச்சு இப்போ ஒரு வாரம் ஆகுது. இந்த கோர்ஸ் பற்றியான முழு விவரத்தை நான் இப்போ சொல்கிறேன். இந்த கோர்ஸ் வந்து எவ்ரி வீக் திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் ஒரு கிளாஸ் அப்படின்றது நடக்கும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்னொரு பேட்ச், வீக் டே பேட்ச், வீக்கெண்ட் பேட்ச் அப்படின்றது நடக்கும். இதுல நம்ம வந்து எப்படி சொல்லி தருவோம் அப்படின்னா, ஒரு குரூப் 1 பிலிமினரிக்கு நான் ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னா எந்த ஸ்டாண்டர்ட்ல நான் படிக்கணுமோ அந்த ஸ்டாண்டர்ட்ல கொஸ்டின்ஸ் அப்படின்றத எடுத்திருப்போம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப டீட்டெயிலான ஒரு கிளாஸ் அப்படின்றது இருக்கும். பாலிட்டிக்கு மட்டும் ஒரு 15ல இருந்து 18 கிளாஸ் இருக்கும். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டுக்கு மட்டும் ஒரு 13ல இருந்து 14 கிளாஸ் இருக்கும். எல்லா கிளாஸுமே 2ல இருந்து 2.5 மணி நேரம் அப்படின்ற வகுப்பாக எடுப்போம். இப்போ திங்கட்கிழமை ஒரு கிளாஸ் இருக்கும். இப்போ இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இருக்கு, அப்புறம் 1885ல இருந்து 1906 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை நான் வந்து கிளாஸாக எடுக்கிறேன் அப்படின்னா அதுவே 2 கிளாஸாக எடுப்பேன். இன்ஃபேக்ட் ரொம்ப டீட்டெயிலாக கவர் பண்ண வேண்டியது இருக்கும். இது மாதிரி ஒரு கிளாஸையும் ரொம்ப டீட்டெயிலாக எடுப்போம். இப்போ நாங்கள் லாஸ்ட் வீக் எடுத்த வீடியோவை நான் ஒரு வீடியோவா நான் அப்லோட் பண்றேங்க, நீங்க பாருங்க. அப்படிதான் கிளாஸஸ் இருக்கும். கிளாஸஸ் வந்து உங்களுக்கு டிக்டேட் பண்ற மாதிரியோ ஒன்று படிச்சு ஒப்புவிக்கிற மாதிரியோ இருக்காது. புரிஞ்சு படிக்கிற அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். நம்மலாம் புரிஞ்சு படிச்சதே கிடையாது இல்லைங்களா? புரிஞ்சு படிச்சிருந்தா நம்ம டிஎன்பிசி வரும். நம்ம ஃபீல்டுல நம்ம பெரிய ஆளா இருந்திருக்கலாம், ஒரு ஐடி இன்ஜினியரா இருக்கலாம், டாக்டரா இருந்திருக்கலாம். நம்ம அங்க பின்தங்கி இருந்தனால தான் இன்னைக்கு வரைக்கும் நம்மளால கிராக் பண்ண முடியாம இந்த டிஎன்பிசி எக்ஸாம் பின்னாடி தூங்கிட்டு இருக்கணும் நம்ம. ஓகே, ஸோ இதற்கு நம்ம இப்ப இருக்கக்கூடிய டிஎன்பிசி வந்து ரொம்ப புரிஞ்சு படிச்சா மட்டும்தான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும், சஸ்டெயின் ஆக முடியும். இப்போ உங்களுடைய ஓட்டம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் நீங்க ஓடுற அளவுக்கு பேசிக்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். பேசிக்கே நான் ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னா அது 8 வருஷம் 9 வருஷம் அப்படின்ற அளவுக்கு இழுத்துட்டே போகும். ஒரு டைம் நான் உட்காந்து அழகா ஒரு வருஷத்துல இந்த ஃபுல் சிலபஸ் என்ன இருக்கோ அதை நல்லா படிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஓகே, ஸோ இதுல நம்ம ஒரு வாரமும் 5 வகுப்புகள் இருக்கும், 2 தேர்வுகள் இருக்கும். 2 தேர்வுல ஒரு தேர்வு ஸ்கூல் புக் தேர்வுகள் இருக்கும். ஏன்னா இப்ப இந்த குரூப் 4 எக்ஸாம் இருக்கு இல்லைங்களா, அடுத்த வருஷம் இன்னொரு 8 மாசம் கழிச்சு வரப்போகுது. அதுக்கு இந்த நம்ம இப்ப சொல்லித்தர வகுப்புகள் பிளஸ் இந்த வைக்கக்கூடிய தேர்வுகள் உதவியா இருக்கணும். குரூப் 4ம் கண்டிப்பா பாஸ் பண்ணணும். ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழுக்கு கிளாஸஸ் நடக்குங்க, வாரம் கிளாஸஸ் நடக்கும். இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் மட்டும் எனக்கு கிளாஸ் வேணும் அப்படின்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்க பாருங்க. பயங்கர யூஸ்ஃபுல்லான ஒரு இங்கிலீஷ் கிளாஸ் இருக்கும், அதே மாதிரி தமிழ் கிளாஸும் இருக்கும். லாஸ்ட் டைம் ஸ்டேட் 2வது ரேங்க் எடுத்தவங்க நம்ம கிட்ட தமிழ் வகுப்பு முழுமையாக படித்தவர், சரிங்களா, புனிதா ஜோசஃபைன். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம வச்சு இந்த 18-20 கிளாஸையும் ஃபுல்லாக அட்டன் பண்ணாங்க, ரிவிஷன் கிளாஸஸ் ஃபுல்லாக அட்டன் பண்ணாங்க, டெஸ்ட் எல்லாத்தையும் எழுதுனாங்க. ஒரு 20 டெஸ்ட் போல எழுதியிருப்பாங்க. இதை ஃபுல்லாக யார் பண்றாங்களோ அவங்க ஸ்டேட் டாப்பரா ரொம்ப ஈஸியாக வாங்கிடலாம். தேர்வுகள் நம்ம வைக்கிறது ரொம்ப கடினமா இருக்கும். நம்ம ஒரு வாரமும் 100 கேள்விகள் நம்மளுடைய ஸ்கூல் புக் பேஸ்ட் டெஸ்ட்ல இருந்தும் 150 கேள்விகள் நம்ம லாஸ்ட் வீக் எடுத்த 5 சப்ஜெக்ட்ல இருந்தும் நம்ம எடுப்போம். ஸோ நிறைய இன்ஸ்டியூட்ல வந்து என்ன பண்ணுவாங்க, 2-3 மாசம் கிளாஸ் மட்டும் எடுத்து அதுக்கப்புறம் டெஸ்ட் வைக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா நம்ம சேர்ந்த முதல் வாரத்துல இருந்து தேர்வு அப்படின்றது நமக்கு இருக்குங்க. யாரு கண்டினியூஸா டெஸ்ட் எழுதுறாங்களோ அவங்க தான் பிலிமினரி எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும், உறுதியா பாஸ் பண்ண முடியும். டெஸ்ட் எழுதாம நான் படிக்க மட்டும் செய்யறேன்னா கண்டிப்பா முடியாது. ரெண்டுமே பேலன்ஸ்டா இருக்கணும். ஒரு சைக்கிள்ல 2 வீல் இருக்கணும் இல்லைங்களா? நம்ம படிக்கிற கண்டென்ட் நம்ம மனசுக்குள்ள போகணும், படிச்சது சரியா இருக்கா அப்படின்றத உடனே டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ இதற்கு இந்த தேர்வு அப்படின்றது ரொம்ப உதவியா இருக்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கரெக்டா பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு போவோம். ஒரு 6 to 7 monthsல நம்ம இந்த ஃபுல் சிலபஸை கவர் பண்ணிடுவோம். சிலபஸ்ல இருக்கக்கூடிய எல்லா வார்த்தைகள், எல்லா எழுத்துக்களையும் நம்ம கவர் பண்ணுவோம், ஒன்னத்தையும் விட மாட்டோம், சரிங்களா? இன்ஃபேக்ட் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கிளாஸஸ் அப்படின்னு எடுப்போம். ஏன்னா அது ஃபர்தரா நீங்க மெயின்ஸ் எக்ஸாம் படிக்க போறீங்க, குரூப் 1 மெயின்ஸோ இல்லை குரூப் 2 மெயின்ஸோ படிக்க போறீங்கன்னா அது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால டீட்டெயிலா உங்களுக்கு சிலபஸை கவர் பண்ணிடுவோம். இது இல்லாம பிரிண்டடா இருக்கக்கூடிய புக் ஃபார்மட்ல இருக்கக்கூடிய மெட்டீரியல் தருவோம். அந்த மெட்டீரியலுடைய காஸ்டே ரொம்ப அதிகமா இருக்கும், சரிங்களா? எல்லாத்துக்கும் ரொம்ப டீட்டெயிலா இப்ப யூனிட் 5ல தமிழ்நாடு அட்மின் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு மட்டுமே மெட்டீரியல் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 400 பேஜுக்கு மெட்டீரியல் இருக்கும். அது மாதிரி எல்லா சப்ஜெக்டையும் ரொம்ப டீட்டெயிலாக கவர் பண்ணி குரூப் 1 மெயின்ஸ்க்கு நம்மளுடைய புக்கை ரெஃபர் பண்ணி நீங்க படிக்கலாம். அவ்வளோ டீட்டெயிலாக இந்த புக் அப்படின்றத தருவோம். வெரி எஃபெக்டிவ். அதை நம்ம ஃபுல்லா அந்த புக்கை யூஸ் பண்ணி நம்ம கிளாஸ்ல நடத்துறத வச்சு படிச்சு அதை நோட்ஸ் எடுத்து அந்த புக்ல இருக்கிற நோட்ஸா நீங்க எடுத்து எழுதிட்டீங்கன்னா போதும். அதுக்கு மேல படிக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் நமக்கு இல்லாம போயிடுங்க. அவ்வளோ டீட்டெயிலா இருக்கும். ஸோ இந்த 6-7 மாசத்துல இந்த கோர்ஸை நம்ம டீச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவோம், ரிவிஷன் கிளாஸஸ், ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும்.
ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் சொல்லி ரிவிஷன் பண்ணி ஒரு பாலிட்டி ஒரு 4 கிளாஸாக ரிவிஷன் எடுத்து அதுக்கப்புறம் அதை டெஸ்ட் வைப்போம். அந்த சமயத்தில் கரெக்டாக நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ உட்காந்து நம்ம 3 மாதம் அழுத்தி ரிவிஷன் மட்டும் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால வேலை வாங்கிட முடியுங்க. வீக்கெண்ட் பேட்சும் இதே மாதிரி தான் 5 கிளாஸ் 2 டெஸ்ட் அப்படின்னு நடக்கும். நான் இப்போ அடுத்து வர சில வீடியோவில் நம்ம கிளாஸஸ் நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்றத நான் டீட்டெயிலாக போடுறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ இந்த டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய யூபிஎஸ்சி கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் இருக்காங்க. அவங்க டிஎன்பிசி வந்து ஒரு நேஷியா இருக்கும், ஒரு குறுகிய அமைப்பு இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4 இவங்க மட்டும்தான் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கும். குரூப் 1 மெயின்ஸ்னா இந்த அகாடமி மட்டும் அப்படின்னு இருக்கும். குரூப் 2னா இவங்க அப்படின்ற கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த கேட்டகரியில இருந்து தான் எல்லாருமே நிறைய பேர் பாஸ் பண்றாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த குரூப் 4 இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அவங்க எல்லாருமே மாட்டிக்கிட்டாங்க. என்னன்னா இவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவங்க தயாரா இல்லை. அந்த இன்ஸ்டியூட் அவங்க தயார் பண்ணி கொடுக்குற கொஸ்டின் பேப்பரை எப்படி இந்த டிஎன்பிசி கொஸ்டின் வச்சு அணுகிறது அப்படின்றது பசங்களுக்கு தெரியாம ரொம்ப மொழிகிறாங்க. ஏன்னா இப்ப நார்மலா ஒரு இன்ஸ்டியூட்ல ஒரு 5000 பேர் 6000 பேர் அப்படின்னு டெஸ்ட் பேட்ச் போட்டிருப்பாங்க. அவங்க ஒரே மாதிரியான கேள்வி தான் எடுத்திருப்பாங்க. அதை வந்து டிஎன்பிசி ட்விஸ்ட் பண்ணி ரொம்ப கஷ்டமா கேள்வி கேட்க ஆரம்பிச்சோன்னே இவங்களுக்கு அதை எப்படி ரெட்டாலியேட் பண்ணணும் அப்படின்றது இன்ஸ்டியூட்காரங்களுக்குலாம் நிறைய பேருக்கு தெரியல. இப்ப எல்லாருமே தடுமாறி நிக்கிறாங்க. அடுத்து என்ன பண்றது, கொஸ்டின் பேப்பர் எப்படி செட் பண்றது அப்படின்ற ஒரு தடுமாற்றம் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த பீரியட்ல நீங்க நல்ல எஃபெக்டிவா இந்த 1 இயர் கோர்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய தேர்வை ரொம்ப ஈஸியா எதிர்கொண்டு ஜெயிக்க நம்மளால முடியுங்க. 1 இயர் கோர்ஸ் வெரி எஃபெக்டிவ். நம்ம குரூப் 2A உடைய மெயின்ஸ் அப்படின்றதுக்கான டெஸ்ட் பேட்ச் வைக்கிறோம், குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் வைக்கிறோம். இது எல்லாமே ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இப்ப டிஎன்பிசி எப்படி எதிர்பார்க்கிறாங்களோ அது மாதிரி இருக்காது. அடுத்த தேர்வில் எப்படி கேட்பாங்களோ அது மாதிரி நம்மளுடைய பாடத்திட்டத்தையும் நம்மளுடைய பயிற்சி திட்டத்தையும் நம்ம வகுத்திருப்போம். கேள்வித்தாலும் அதே மாதிரி தான் வகுத்திருப்போங்க. பயங்கர எஃபெக்டிவா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கோர்ஸ் நீங்க என்ரோல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் டீட்டெயில் வச்சிருக்கிறேன், நீங்க எடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் வைக்கிறேன், நீங்க பாருங்க. இந்த கோர்ஸ்ல என்ரோல் பண்ணி இந்த 1 இயர் நீங்க படிச்சிட்டீங்க, நம்ம சொல்லக்கூடிய எல்லா தேர்வையும் எழுதிட்டீங்க, எல்லா கிளாஸையும் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா 100% அடுத்த வரக்கூடிய தேர்வுல அது எந்த தேர்வாக இருந்தாலும் சரி, குரூப் 1 ப்ரிலிமினரியா இருந்தாலும் சரி, குரூப் 4 எக்ஸாம் இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் பாஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. நன்றிங்க.